பல ஹாலிவுட் திரைப்படங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் படங்களுக்கும், இந்திய படங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பில்லைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப சமீபத்தில நான் ஒரு படம் பார்த்தேன். இது மாரி நெறைய நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த நாட்ட எடுத்துட்டு இவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்றாங்க. சில பேர் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் ஆ நான் வந்து குறையா சொல்லல. இதில இப்ப ரீசென்ட்டா நான் பார்த்த ஒரு படத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆ சபரீனா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஹாரிசன் ஃபோர்ட் நடிச்சத நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நான் வந்து அது டிவிடில வரும்போது பார்த்துருக்கேன். எனக்கு அந்த நாட் ரொம்ப பிடிச்சது. அத பத்தி நான் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதோட ஆரிஜின் வேற ஒரு பழைய படம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து ரீமேக் மாதிரி செகண்ட் வெர்ஷன் இது. முதல் சபரினா வந்து 1954ல வந்திருக்கு அது. அது வந்து ஆட்ரே ஹெப்பர்ன் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோயின். அவங்க தான் கேசாபிளாங்கால நடிச்சாங்க. அதில நடிச்ச ஹம்ஃப்ரி பொகாட் அப்படிங்கிற ஹீரோ தான் வந்து இதுலயும் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு கேரக்டர் டாம் அவரு நடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து 1954ல வந்து அந்த ஸ்டோரி வந்து சாமுவேல் டெய்லர்ங்கிறவரும், பில்லி வைல்டரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மெயின் ஸ்டோரி அவரோட தான். ஸ்க்ரீன் பிளே வந்து சாமுவேல் டெய்லரும், பில்லி வைல்டரும் பண்ணியிருக்காங்க. டிரெக்ஷன் வந்து பில்லி வைல்டர் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஃபேவரைட் டைரக்டர். அவர் அந்த வே ஆஃப் மேக்கிங் வந்து எப்பவுமே அந்த அவருடைய படங்கள் நல்லா இருக்கும். செலக்டட் கேரக்டர்ஸ் அத வச்சு நல்லா பண்ணுவாரு. இந்த படத்துலயும் வந்து அந்த ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளே அழகா கொண்டு போயி, அதுல அந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே எக்ஸலென்ட்டா இருக்கு. இதே கத 1954க்கு அப்புறமா ஒரு அ ஹாரிசன் ஃபோர்டு நடிச்சு, அ ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் வந்திருக்கு அந்த அந்த படம். ஸோ அதுல வந்து அதுவே அதுவும் நல்ல ஹிட் ஆயிருக்கு. ஆனா, அதுல என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி, இப்போ மாடர்னைஸ்டுக்கு ஏத்த மாரி, அந்த ஹீரோயின் ஃப்ரான்ஸ்க்கு போகும்போது, இந்த இவரும் ஹாரிசன் ஃபோர்டும் கூட போற மாதிரி அதெல்லாம் இருக்கும். இதுல பேசிக்கா அது நாட் என்னன்னா, அண்ணா, தம்பி 2 பேரும் பெரிய ஒரு ரிச் ஃபேமிலியில பொறந்தவங்க. அப்பா அண்ணன் வந்து எப்ப பார்த்தாலும் பிசினஸ்ன்னு இருக்கிறவரு. தம்பி கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு. அவர் வந்து இந்த அந்த இதுலயே அவங்க வீட்ல இருக்கிற ஒரு 7, 8 கார்ல வந்து ஒரு டிரைவரா இருக்கிற ஒருத்தருடைய பொண்ணு தான் அந்த ஹீரோயின் சப்ரீனா. சின்ன பொண்ணு. அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கிரஷ் வந்து அந்த தம்பி மேல, அப்ப டேவிட் மேல. அவன் எல்லா பொண்ணுங்களோடயும் சுத்துறாள். ஆல்ரெடி 3 மேரேஜ் பண்ணி அதோட இருக்கிறாள். ஆனாலும் அவன கண்டா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. அவ அப்பா வந்து அந்த ஓனர் 2 இயர்ஸ் இவள குக்கிங் கோர்ஸ் படிக்க சொல்லி பாரிஸ் அனுப்புவாங்க. போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னும் அழகா மெச்சூர்டா இருப்பா. அப்போ வந்து தம்பி ரியலாவே அவள லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. தம்பிக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் டைப்க்காக ஒரு பொண்ண கல்யாணம் பண்றதா இருப்பாங்க. அவரும் அந்த பொண்ணோட நல்லா மூவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு இவன லவ் பண்ணும். பட் ஆஃப்டர் மீட்டிங் சப்ரீனாவ பார்த்த உடனே அந்த டேவிட் அந்த தம்பிக்கே வந்து ஒரு சின்ன இதாயிடும். அவளுடைய பியூட்டிஃபுல், அவளுடைய அந்த ஒரு கிரேஸ், அந்த அவளுடைய பழகுற விதம், அவளுடைய மனசு எல்லாமே பிடிச்சிரும். ஸோ அவன் வந்து அப்போ ஈகோ பார்க்க மாட்டான். ஒரு டிரைவரோட பொண்ணுன்னு பார்க்க மாட்டான். ஹி வாண்டட் டு மேரிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து அண்ணன் பார்த்துட்டு, அண்ணனுக்கு வந்து எப்போவுமே பிஸ்னஸ் ஃபேமிலி டெவலப்மெண்ட் அதுலேயே இருக்கிறதுனால அப்பா அம்மாவும் வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் டைப் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தம்பிக்கிட்டேருந்து அவளை இந்த சப்ரீனாவை பிரிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து மூவ் பண்ணுவார். தான் வந்து அந்த அவனை வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வர மாதிரி அது காமெடியாக இருக்கும். அதை வந்து பண்ணி விட்டுட்டு அவனை பெட்டில் ஒரு 4 நாள் இருக்க வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பரவாயில்ல அவன் வரல, அவனோட சார்பில் நான் வந்திருக்கேன், வா நான் உன்னை அழிச்சின்னு போகிறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, நான் தியேட்டருக்கு அழிச்சின்னு போகிறேன்னு பழக ஆரம்பிக்கும் போது இவளுக்கு வந்து ஏதோ ஒன்று அவளுக்கு அவனை மறக்கிறாமான்னு தெரியாது. ஆனால் இவனை வந்து நினைக்க தோணும். இவன் மெச்சூர்டாக இருப்பார் இந்த அண்ணா. ஆனால் வந்து அவரை பார்த்தா ரெஸ்பெக்ட் தான் வரும். ஆனால் வந்து இவளுக்கு வந்து ஏதோ தன்னை அறியாமல் ஒரு இது வரும். இவருக்கும் வந்து அவன் மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி போகிறது, கடைசியில் யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்க அண்டு என்னங்கிறது தான். இவர் உண்மையிலே பொசசிவ் ஆறாரா என்னங்கிறத பற்றிலாம் ஒரு கதை. கடைசியில் அவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறாளா இல்லை ஊரை விட்டு போகிறாளாங்கிறது எல்லாம் அதை நீங்களாம் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த நாட். இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சா நம்மளுடைய வாலி படம், நம்ம எஸ்.ஜே. சூர்யா பண்ணின வாலி படத்துடைய நாட்டு அது. அதில் வர பிரதர்ஸ் கேரக்டர் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒன்று பண்ணிட்டாரு. அஜித்தை வந்து டபுள் ரோலில் நடிக்க வச்சுட்டு அண்ணா வந்து
வாய் பேசாத மாதிரி அதில் வந்து ஒரு சீரியஸாக பார்க்குற மாதிரி கொண்டு போயிட்டார். இந்த நாட்டு தான். ஆனால் அவர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோதிகா கேரக்டர் அதில் கொண்டு வந்து தம்பி கேரக்டர் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் ஃபைட்டு கீட்டெல்லாம் வச்சு ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போயிட்டார் வாலியில் எஸ்ஜே சூர்யா. ஸோ அதனால் ஒரு சில படங்கள் வந்து எப்படி இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். இந்த காசப்ளாங்கா ரீசெண்டாக பார்த்தேன்னா அதில் இதே ஹீரோயின் தான். பிளாக் அண்ட் ஒயிட் படம். பட் அதெல்லாம் கிளாசிக் மாதிரியான ஒரு படங்கள். அதெல்லாம் இன்னும் இங்கே வரலை. அந்த மாதிரி தீம்ஸ் இன்னும் வரலை. ஆனால் இந்த நம்ம மணிரத்னம் சார் பண்ண இது தளபதியில் வர சின்ன கான்செப்ட் வந்து ராமாயணத்துலேருந்து எடுத்தாங்கன்னெலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த தீம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ காட்ஃபாதரை பண்ணி அந்த நாட்டு அந்த சீக்வன்சஸ் சில சீனெல்லாம் அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும் நாயகன் படத்தில். ஸோ இந்த மாதிரி வந்து இது தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒரு கிரியேட்டருக்கு வந்து அந்த மாதிரி நம்ம இதை நம்மளுக்கு பண்ணணுமே, நம்ம வந்து இதை இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அதை மாற்றி பண்ணலாம்னு சொல்லிட்டு தே வில் மேக் திஸ். அவங்களோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சில மாறுதல்களை செஞ்சு அவங்க நம்ம ஆடியன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு வந்து நல்லதாக பார்க்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல சினிமா லவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும்னு ஆசை இருந்தால் கூட அதை டேரக்டர்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம். நன்றி.